இஸ்ரேல் நாட்டின் முதல் பெண் பிரதமர் கோல்டா மேயர் அவர்கள் 1969 மார்ச் 17 அன்று இஸ்ரேல் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றார். இது அந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான நிகழ்வாகும். உலக அரசியலிலும் பெண்களின் தலைமைத்துவத்திற்கு ஒரு முக்கியமான முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது. கோல்டா மேயர் 1898 ஆண்டு பிறந்தவர். அவர் சிறுவயதில் குடும்பத்துடன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நாட்டிற்கு குடிபெயர்ந்தார். பின்னர் அவர் மீண்டும் இஸ்ரேலுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டார். நாட்டின் சுதந்திர போராட்டத்திலும் அரசியல் வளர்ச்சியிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். 1969 ஆண்டு இஸ்ரேல் பிரதமராக இருந்த லெவி எஸ்கோல் மரணமடைந்ததற்கு பிறகு கோல்டா மேயர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் அவர் இஸ்ரேலின் முதல் பெண் பிரதமராக ஆனார். அவர் பிரதமராக இருந்த காலத்தில் பல முக்கிய சவால்களை எதிர்கொண்டார். குறிப்பாக யோம் கிப்பூர் வார் நடந்தது. இந்த போரின் போது இஸ்ரேல் அரசாங்கத்தை வழிநடத்துவது அவருக்கு பெரிய பொறுப்பாக இருந்தது. கோல்டா மேயர் உலக அரசியலில் பெண்களின் தலைமைத்துவத்திற்கு ஒரு முக்கிய முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறார். அவரது அரசியல் வாழ்க்கை பல பெண்களுக்கு அரசியலில் பங்கேற்க ஊக்கமாக அமைந்தது. அதனால் அவர் உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பெண் தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார்.